ஏ ஒத்தரோசா, அடியே ரோசா, என்னங்க கூப்பிட்டீங்களோ? அடியே என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்கிய? ஒரே கோயில் கூட சோத்த பொங்காம ஓட்டியே சரி. இன்னைக்கு தான் கோயில் கூட முடிஞ்சிட்டா, வேற வீட்டுல சோத்த பொங்கி தொலை வேண்டியதானடி. வயிறு பசிச்சு தொலையுது. சோத்த பொங்கினா ஒரு வாய் தின்னுட்டு வெளியே வேலைக்கு போலான்னு பார்த்தா இப்படி சோறு பொங்காம வெறும் பானையோட போட்டு வச்சிருக்கிய. என்னங்க நீங்க இப்படி விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? கோயில்ல இன்னைக்கு கிடாக்கறி சோறு போடுறவ போய் திங்கணும்ல. வேற அதை விட்டுட்டு வீட்டுல சமைச்சா என்ன ஆகும்? வேஸ்டா தானே போவோம். நீங்களும் வாங்குங்க, அப்படியே கோயில்ல போயிட்டு கிடாக்கறி சாப்பாடு சாப்பிட்டு வந்துடலாம். கிடாக்கறி சாப்பாடு அது எப்போ போடுறாவே? மதியம் ஒரு 2 மணி 3 மணி ஆயிருங்க. லைன்ல தான் நின்று சாப்பிடணும். ஓ, மதியம் 3 மணி சாப்பிடறதுக்கு நான் காலையில இருந்து பட்டினி கிடக்கணுமோ? ஏன் வீட்டுல காலையில டிஃபன் கூட உனக்கு செய்யறது அவ்வளவு வருத்தமா இருக்கோ? என்னங்க நீங்க விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம நல்லா பட்னியா இருந்தா தானே அங்க போயிட்டு கிடாக்கறி சாப்பாடு நல்லா சாப்பிட முடியும். எப்பா உங்கள்கிட்ட எல்லாம் ஏதாச்சும் பேச முடியுமா? ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுக்கு ஒரு நியாயத்தை கொண்டு வச்சிருப்பிய. எம்மா எனக்கு வயிறு பசி உயிர் போது. இப்போ மணி 11 மணி தான் ஆகுது. என்னால அங்க 3 மணி 4 மணி வரலாம் காத்து கிடக்க முடியாது. மரியாதையா காலையில ஏதாவது டிஃபன் ஏதாவது செஞ்சு தாங்க. யோ என்ன பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா போகுது? டிஃபன் செய்யணுமா? டிஃபன் நான் தான் சொல்லிட்டேன்ல, மதியம் கோயில்ல போய் சாப்பிட்டுக்கிட்டு அப்புறமா என்ன? ஏ ஒத்தரோசா, அவ்வளவுதான் பாத்துக்க. இப்ப எனக்கு காலையில ஏதாவது செஞ்சு தரியா இல்ல எப்படி? யோ கோட்டு சூட்டு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பத்துக்க. சும்மா என்கிட்ட இந்த மாதிரி கத்திர வேலை எல்லாம் வச்சுக்கிடாத. உனக்கு பசி அப்படியே கிள்ளி எடுக்குதுன்னா நேத்து கோயில்ல வாங்கி போட்டு சோறு கஞ்சி கிடக்கு, வேணா அதை எடுத்து குடி. அதை விட்டுட்டு சும்மா டிஃபன் செய்ய அது செய்யணும் அவ்வளவுதான் பத்துக்க. மரியாதை கெட்டு போயிடும். என்னடி என் முன்னாடி குரல வசதி பேசிட்டு இருக்க? புருஷன் கேட்டா ஏதாச்சும் செஞ்சு தரணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி லூசு தரமா பேசிட்டு இருக்க கூடாது. போ, பூரியோ இல்ல சப்பாத்தி ஏதாவது ஒண்ணு செஞ்சு எடுத்துட்டு வா. ஆஹா, நான் உன் வீட்டு வேலைக்காரி பாரு. நீ சொல்றதெல்லாம் உனக்கு லைனா அடிக்கடிக்கு செஞ்சு வச்சிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. அடியே உனக்கு வாய் திமிரு அதிகமா போச்சு. இந்த பக்கத்து வீட்டுக்காரி கூட சேர்ந்து சேர்ந்து தானே இப்படி கெட்டு போய் கிடக்க. யோ தொப்பி மண்ட, நான் அப்படி எவா சொல்லியும் கேட்ட ஆடல. அப்படியே நடிக்காத. இந்த பக்கத்து வீட்டுக்காரி சின்ன பொண்ணு ஒருத்தி இருக்காளே, அவ பேச்ச கேட்டு தானே இப்படி ஆடிட்டு இருக்க. அவ கூட சேராதானே நீ கேக்கியா? அவ புருஷன்ட்ட எப்படி பேசுவாளோ அதே மாதிரி தானே நீ என்கிட்ட பேசிட்டு தெரியல. அந்த சின்ன பொண்ணு வீட்டுக்காரன் ஒரு பைத்தியக்காரன். அவ பொண்டாட்டி என்ன சொன்னாலும் அது பாட்டுக்கு அங்க இங்கன்னு தலையாட்டிட்டு நல்லா அடி வாங்கிட்டு போவான். அதே மாதிரி நானும் உன்ட்ட இருக்கணும்னு பாக்கியோ? அப்படிலாம் என்னால முடியாது. ஓ, அப்ப நான் சொல்றது நீ கேட்க மாட்டா? முடியாது என்ன? மரியாதை வீட்டை விட்டு வெளியே போய் பாத்துக்க, இல்ல நான் அடிச்சு வெளியே பத்தி விட்டுருவேன். அதான் அவ கூட சேர்ந்து தானே இப்படி முழுசா இப்படி கெட்டு போய் இருக்கா. இரு, நான் அவ வீட்டுக்கு போய் இன்னைக்கு அவளை திட்டுல என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. நீ அவ வீட்டுக்கு மட்டும் போ, கைய கால உடைக்கிறானா இல்லையான்னு பாரு. ஒரு புருஷன் கூட பார்க்காம என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா உன்ன? யோ கிழிஞ்சவாயா, என்னையே அடிக்க கை வாங்குறியா? இருயா. ஐயோ அம்மா, ஒரு புருஷன மரியாதை இல்லாம எப்படி அடிக்கிறா பாரு. பாவி பையன் மோவ என்ன அடி அடிக்கிறா. பறந்து பறந்துல அடிக்கிறா. சரியான விஷம் விஷம் விஷம். யோ கிழிஞ்சவாயா, இந்த அடி போதுமா இல்ல என்ன கொஞ்சம் வேணுமா? என்ன பத்தி எது வேணாலும் பேசு, ஆனா என் ஃப்ரெண்ட பத்தி பேசுனேன் அவ்வளவுதான் பாத்துக்க. கிடா கடி சோறு கோயில போடுறவ வேணா வந்து தின்னு, இல்லைன்னா மூடிட்டு வீட்டை படுத்து உறங்கு. அதை விட்டுட்டு சும்மா நொய்யி நொய்யின்னு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்க. ஒரு புருஷங்காரன் இப்படி அடிச்சு போட்டு போறாளே, எல்லாம் அந்த சின்ன பொண்ணு பண்ற வேலை. அவ குடுக்கற தைரியத்துலதான் இவ இப்படி ஆடிட்டு அடக்கா. சின்ன பொண்ணு இருட்டி வரேன், உன் வீட்டுக்கு வரேன்டி. இப்போ காலையே நடக்க முடியல. ஒரு குத்து விட்டா பாரு, அம்மா முடியலடா சாமி. எங்கேயாச்சும் கராத்தே கிராத்தே போய் பழகிருப்பாளோ, இந்த அடி அடிக்கிறா. கல்யாணம் பண்ணி தரும்போது அவங்க அப்பேன்னு சொன்னான், என் பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது, கண்கலங்காம வச்சு பாத்துக்க. இப்ப பாரு என்னென்ன அடிலாம் போட்டு அடிச்சு என்ன கொல்றாளே. வீட்டுல யாருங்க? வீட்டுல யாரு இருந்தாலும் மரியாதை வெளியே வாங்க, இல்லன்னா அவ்வளவுதான். நடக்கிறது வேற. யார் அது வீட்டு வாசல் முன்னாடி சும்மா நொய் நொயின்னு கத்திட்டு இருக்கிறது? யோ வெளியே வாயா. அவன் என் வீட்டு வாசல் முன்னாடி நின்று மரியாதை எல்லாம் பேசிட்டு கிடக்கான். ஐயே இது என்ன இப்படி அடிபட்டு இருக்கு? எங்க நீங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தானே? என்ன இப்படி உங்களுக்கு அடிபட்டு இருக்கு? என்னாச்சு? எங்க விழுந்துட்டீங்களா? ஐயோ எல்லாம் ஒன்னாலே உன் பொண்டாட்டி ஆயாந்தான். என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டி சமனேன்னு வீட்டுல இருந்திருப்பா. அவளுக்கு போய் இப்படி தப்பு தப்பா சொல்லி கொடுத்து இப்படி என்ன அடி வாங்க விட்டுட்டா? என்ன தம்பி சொல்றீங்க? எப்படி எல்லாம் பேசிட்டு அடிக்கிய? நாங்க என்ன பண்ணோம்? நாங்க என்ன சொல்லி கொடுத்தோம்? நாங்க எதுவுமே பண்ணலையே. யோ உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பத்துக்க. குடும்பமா சேர்ந்து எங்க குடும்பத்தை பிரிக்கிய சரியே. உன் பொண்டாட்டிட்ட சொல்லி வை பத்துக்க. சும்மா என் வீட்டுக்கு வந்துட்டு என் பொண்டாட்டிட்ட அது இதுவும் சொல்லி கொடுத்து இப்படி அடி வாங்க வைக்க வேண்டியது. என்ன தம்பி நானும் பாத்துட்டு இருக்கேன், நீ ஓவரா பேசிட்டு இருக்கா. உன் பொண்டாட்டி உன்ன போட்டு அடிச்சா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? சும்மா இங்க வந்து கத்திட்டு இருக்கா. ஒழுங்கு மரியாதை வீட்டை பார்த்து போபத்துக்க. ஆமா, எல்லாத்தையும் ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்து அவளை என்ன அடிக்க விட்டுவிட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி அவளோட நிக்கலோ. அட இவன் என்ன பைத்தியமா என்ன? இவன் பொண்டாட்டி இவன் அடிச்சான்னு இங்க வந்து கத்திட்டு அடக்கா லூசு பையன். யோ கண்ணாடிக்காரா, ஒழுங்கு உன் பொண்டாட்டிட்டு சொல்லி வச்சுக்க பத்துக்க. சும்மா என் பொண்டாட்டி கூட சேர்றது அங்க இங்கன்னு போறது இந்த வேலையில நம்ம வச்சுக்க கூடாது. என்னையா நீ? நானும் பாத்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்கேன். உன் பொண்டாட்டி சுத்தக்கூடாதுன்னா உன் பொண்டாட்டிட்டு போய் சொல்லு. அதை விட்டுட்டு இங்க வந்து கத்திட்டு இருக்கேன். நான் ஏன் என் பொண்டாட்டிட்டு சொல்லணும்? உனக்கு நல்லா அடி வாங்க தெம்பு இருக்காதனால நீ உன் பொண்டாட்டி கையில அடி வாங்குவா. நான் எதுக்குல அடி வாங்கணும்? மரியாதை இப்ப வீட்டு விட்டு பேர் பத்து கேட்டா அடி வாங்கிட்டு கிடக்காத பத்துக்க. சும்மா என்ன சரப்படுத்திக்கிட்டு சவனையன்னு வீட்டுல இருக்கவனை கூட்டு வீட்டுக்கு வெளியே வந்து வம்பெழுத்து கிடக்க இப்படியே பண்ணிட்டே இருந்தா போலீஸ்க்கு கூட்டுறேன் பத்துக்க. நான் ஒண்ணு சரப்படுத்துறணும். நீங்க தான் என்ன அவ்வளவு சேர்ந்து சரப்படுத்திட்டு கிடக்கிய. அந்த சின்ன பொண்ணுங்க அவளை வர சொல்லு முதல்ல.
அப்படிலாம் வர சொல்ல முடியாது. நீ என்கிட்ட அடி வாங்காம போக மாட்டா போல. ஒழுங்கா உன் பொண்டாட்டி ஒழுங்கா திருத்தனா உன் வீட்டோட வச்சுக்க. சும்மா அது இங்க வந்து கத்திட்டு நடக்காத பத்துக்க, அவ்வளவுதான் பத்துக்க. இப்ப இந்த இடத்த விட்டு நவுல்றே இல்லைன்னா ஆளை கூட்டு வரட்டுமா? ஆமா, ஆளை கூட்டு வராங்களா? ஆளை கூட்டு வந்தா நாங்க பயந்துருவோம்ல. பயம் இருக்குல்ல, மரியாதையே பேர் பத்துக்க. எல்லாம் இந்த சின்ன பொண்ணை சொல்லணும். அங்க எங்கன்னு தேவையில்லாம ஊர் ரொம்ப இழுத்துட்டு வந்து இவன் கடந்து நம்ம கிட்ட வந்து கத்திட்டு நடக்க, அதுவும் வீட்டு வாசல் முன்னாடி. வாரவி போறவையில என்ன நினைப்பா? ஒரே அசிங்கமா இருக்குப்பா இவளால. அவளை இப்படியே விட்டனா சரி வர மாட்டா. ஒரே இப்படிதான் வம்ப இழுத்துட்டு வருவா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. யோ நெட்ட இரியா வரேன், சும்மா கத்திட்டு கிடக்காத. என்ன நெட்ட ஒரே கத்திட்டு கிடக்கியே, என்ன விஷயம்? சின்ன பொண்ணு, நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ரோட்ல வரவும் போறவெல்லாம் என்ன பிடிச்சி ஒரே திட்டிட்டு இருக்கா. அவன் பொண்டாட்டிட்டு சொல்லி வை, ஓவரா வம்பல் திரியா அது இதுன்ட்டு. என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் என்ன அசிங்கப்படுத்திட்டு தான் திரியறியோ நீ? ஐயே நெட்ட என்ன இவ்வளவு கோவத்துல கிடக்கு? ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. நெட்ட மாமா என்னாச்சு, விஷயத்த சொல்லுங்க. அதை விட்டு ஏன் கத்திட்டு கிடக்கியே? ஆமா, நான் ஏதாச்சும் சொன்னாலே உனக்கு கத்திட்டு கிடக்க மாதிரி தானே இருக்கும். அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான்ல, அவன் தான் வந்து இங்க காட்டு கத்திட்டு போறான். பக்கத்து வீட்டுக்காரனே யாரு? அந்த ஒத்தரோசா வீட்டுக்காரனா? ஆமா, அவன் அந்த ஒருத்தர் வருஷம் அடிச்சுட்டானா. அதுக்கு இங்க வந்து உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்துதான் என் பொண்டாட்டி இப்படி ஆடுறா. அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தா. இவதான் எல்லாத்துக்கும் காரணம். அது இதுட்டு ஒன்னையும் திட்டினது இல்லாம என்னையும் அசிங்கமான திட்டிட்டு போறான். எனக்கு இதெல்லாம் தேவையா? எம்மா, உங்களுக்கு தொல்லையே தாங்க முடியல. பேசாம ஊர் வம்புக்கு போவாம வீட்டுல இருந்தா கேட்டு தொலைறியா? கோட்டு சுட்டுக்காரனுக்கு நல்ல அடி விழுந்திருக்கு போல செமத்தியா. அவன் எல்லாம் வாங்க வேண்டிய ஆள் தான் மாமா. நல்ல அடி வாங்கட்டும். ஆமா, அவன் அடி வாங்குறான் இல்ல எப்படியோ போறான். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அவன் எதுக்கு என்ன வந்து எதுக்கு திட்டினா? இல்ல நீ பாக்குற வேலையினாலதான் அவன் என்ன வந்து திட்டிட்டு போறான். யோ நெட்ட, நான் என்னையா பண்ணேன்? நானே அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரை கிடாக்கறி சோறணும்னு அது திங்க ஆர்வத்துல உட்காந்துட்டு இருக்கேன். நீ என்னையா லூஸ் மாதிரி கடந்து கத்திட்டு கிடக்கா? ஆமா ஆமா, நான் லூசு தான். அந்த பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு எல்லாம் உனக்காண்டி நான் போய் திட்டு வாங்கிட்டு கிடக்கேன்ல, நான் லூசு தான். யோ நெட்ட, இப்ப நீ எதுக்கு என்கிட்ட கத்திட்டு கிடக்கா? அந்த பக்கத்து வீட்டு வரேன் உன்ன வந்து திட்டானா அங்க திட்டும் போது அவன்கிட்ட சண்டை போட்டுருக்கணும், இல்ல மூஞ்சில ஒரு 4 அரை விட்டுருக்கணும். அங்க சைலண்டா திட்டவளத்தையும் கேட்டுட்டு இங்க வந்து சும்மா சீனா போட்டுட்டு என்ன போட்டு திட்டிட்டு கிடக்கா. அவனை அடிக்க துப்பு இல்லைங்க, என்கிட்ட வந்து சண்டை போட்டு கிடக்கியோ. ஒழுங்கா பேரு பத்துக்க. உனக்கு கோவம் வந்து அவன் வீட்டுல தான் இருப்பான், போய் கதவை தட்டி போய் அடி. சும்மா அதை விட்டுட்டு இங்க ஆச்சா புச்சான்னு இங்க வந்து கத்திட்டு கிடக்காத பத்துக்க. அதாண்டி நீ பேசுவ, இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். உன்ன இந்த அளவுக்கு விட்டு வச்சிருக்கேன்ல, அதுக்கு தான் நீ இப்படி பேசுவ. நீ இனிமேட்டு வீட்டை விட்டு படிய தாண்டினா கால கை உடச்சு வீட்டை கட்டி போட்டுறேன் பாத்துக்க. இந்த வீட்டு வாசல் விட்டு நீ போக கூடாது. யோ நெட்ட, நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நானே இன்னைக்கு கிடாக்கரிச்சு ஓர் கடைக்கும் போய் 2 மணில 3 மணிக்கு லைன்ல போய் நின்று திங்கணும் இருக்கேன். சும்மா வெளியே போகுது அங்க போகுதுன்னு கத்திட்டு கிடக்காத பத்துக்க. ஒழுங்கா வேலையை பத்திட்டு போ. உனக்கு வேணாங்க கோயில போய் சாப்பிட்டுக்க. நான் ஒண்ணு வீட்டு படியை தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன கிடாக்கறி சோறு சாப்பிட போறியா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒண்ணு அடிச்சு கொண்டு போட்டாலும் என் ஆத்திரத்துக்கு ஈராது. ஓஹோ, என்னையும் நீ அடிச்சிருவியோ? அடியா, அடிச்சுதான் பாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. சின்ன பொண்ணு, நான் அடிச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் பத்துக்கு. எங்க போய் பறந்துட்டு விடுவான்னு எனக்கே தெரியாது. ஒன்ன ஷோ நெட்ட, என்னையும் அடிச்சிட்டல. நெட்ட பையன் இவ்வளவு வேகமா அடிச்சு விட்டானே. அடிச்சது இல்லாம கீழே வேற தள்ளிப்பட்டானே. நெட்ட பையன் உன் கைய காலம் உடைக்கிறானே இல்லையான்னு பாரு நெட்ட பையன். சின்ன பொண்ணு, உன்னை அடிக்க தெரியாம கிடையாது. நான் அடிக்க கூடாதுன்னு உன்னை வச்சு பாத்துட்டு இருந்தா நீ ஓவரா பண்ணிட்டு இருக்கியோ. யோ நெட்ட, இப்ப மட்டும் நல்லா பேசு. அதான் அடிச்சுட்டால, வேற என்ன? ஒழுங்கா மூட்டிட்டு பேரு பத்துக்க. இவ்வளவு அடி வாங்கி உன் வாய்த்து கூட அடங்கல பத்தியா? நீ எல்லாம் எங்க திருந்த போற, உருப்பட போற? போ, என்ன அவ்வளவு கூட சேர்ந்து கூட்டாளி கூட சேர்ந்து நல்லா சுத்து. அவ்வளவு வீட்டுக்காரர் அவ்வளவு வர இங்க வந்து என்கிட்ட வந்து சண்டைக்கு வரட்டும். நெட்ட இருயா, நாளைக்கு உனக்கு பாயாசத்துல பாயசனை போட்டுடுறேன். அதுக்கு முன்னாடி உனக்கு நான் பாயசனை போடுறேன்டி. ஒழுங்கா இருந்துக்க பாத்துக்க, இல்லன்னா நடக்கிறது வேற. ஐயோ எம்மா, இந்த நெட்ட பையன் இப்படி சாச்சு போட்டானே. எழுந்த வேற முடியலையே, கைய கால்லாம் ஒரு சைடா இழுத்துட்டு போதே. அம்மா, உடம்பெல்லாம் என்ன வலிக்கு. நெட்ட பையன் அடிக்க மாட்டான்னு பார்த்தா இப்படி அடிச்சு விட்டானே. ஐயய்ய, இதுக்கப்புறம் அடிக்கடி அடிப்பானோ அது வேற தெரியலையே, பயமா இருக்கே. இந்த நெட்டைங்கிட்ட இனிமேட்டு கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். எல்லாம் அந்த உத்தரவாசம் சொல்லணும். அவ புருஷனை போட்டு அடிச்சதுக்கு அவன் இங்க வந்து கத்திட்டு போனான் போல. இந்த நெட்ட பையன் என்னடான்னா நம்மளை போட்டு கொண்டு விட்டான். நண்பர்களே, எங்க நெட்ட மாமா என்ன போட்டு அடிச்ச மாதிரி நீங்க உங்க பொண்டாட்டி மாற போட்டு அடிச்சு கிடிச்சு கூடாதீங்க. அவ்வளவுதான், சோத்துல விசங்கிசம் வச்சு விட்டுருவாவே. ஹாய் ரேவதி, ஹாய் ரேஷ்மா, ஹாய் சித்ரா, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.